ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு அருமையான பாடலை நாம் அன்பு பிள்ளைகள் பாட கேட்போமா? ஒரு அருமையான பாடலை நாம் பாட கேட்டோம். பாடின பிள்ளைகளை நான் வாழ்த்துகின்றேன். நேற்றைய தினத்திலும் கூட சிலுவையின் அடையாளங்கள் 6, அவற்றிலே 3 நாம் பார்த்தோம். சிலுவை என்றால் துன்பம், சிலுவை என்றால் மரணம், சிலுவை என்றால் அவமானம் என்று சொல்லி பார்த்தோம். அடுத்த 3 இந்த நாளிலே பார்ப்போம். சிலுவை என்றால் பரியாசம். மத்தேயு 27:39 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 39, 40, 41 வசனங்களை வாசிப்போம் என்று சொன்னால், அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலையை துலுக்கி, தேவாலயத்தை இடித்து 3 நாட்களுக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று இயேசுவை தூசித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியர், வேதபாரகரும், மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம் என்று சொல்லி அவருடைய சொந்த ஜனங்களும் அங்கு அவரை சிலுவையில் அறைந்தவர்களும் அவரை பரியாசம் பண்ணினார்கள். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு அமைதியாக சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தார். சிலுவை என்பது பரியாசத்தின் அடையாளம். அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கலாம். சிலுவை என்றால் ஒதுக்கி தள்ளுதல். 1 பேதுரு 2:4 வசனம் இப்படியாக சொல்லுகின்றது, மனுஷனால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நாம் என்று சொல்லி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதர்களால் ஒதுக்கி தள்ளப்பட்டவர்கள், தன்னுடைய சொந்த ஜனங்கள், அத்தனை அடையாளங்கள், அற்புதங்கள், நன்மைகளை பெற்ற ஜனங்களே அவரை ஒதுக்கி தள்ளினார்கள். பரபாசை விடுதலை செய்யும், இயேசுவை சிலுவையில் அறையும் என்று சொல்லி அவரை ஒதுக்கி தள்ளி மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த தன்னுடைய சொந்த ஜனங்கள். சிலுவை என்றால் ஒதுக்கி தள்ளுதல். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாமும் கூட பல நேரங்களிலே ஒதுக்கி தள்ளப்படலாம். அந்த நிலைகளையும் நாம் தாங்கி வர வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஜனங்களால் ஒதுக்கப்பட்ட பொழுது அமைதியாக அதை அவர் ஏற்றுக்கொண்டார். சிலுவை என்றால் கடைசியாக பார்க்கும்போது சுய வெறுப்பு என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 16:24 வசனத்தில் இதை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி அங்கு போடப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் நம்மை வெறுத்து தள்ளுவதற்கு, நம்மை வெறுப்பதற்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை வெறுத்து முழுமையாக ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து
அவர் சிலுவையிலே தன்னை மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார். வெறுப்பது என்று சொன்னால் நம்மை மாத்திரமல்ல, வேதம் அழகாய் சொல்லுகின்றது, நம்முடைய குடும்பம், நம்முடைய உடைமைகள் எல்லாவற்றையும் நாம் வெறுக்க வேண்டும். ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் வந்து கேட்கிறார், நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? சின்ன வயசுலேருந்து எல்லா கற்பனைகளையும் நான் கை கொண்டு வருகிறேன். நீ பணக்காரனாக இருப்பதினாலே உனக்குள்ளது எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். அவன் அப்படியே துக்கமுகமாய் போய்விட்டான். நம்முடைய உடைமைகளை நாம் வெறுக்க வேண்டும், நம்முடைய உறவுகளை நாம் வெறுக்க வேண்டும். லூக்கா 14:26 சொல்லுகிறது, யாதொருவன் என்னிடத்தில் வந்து உன் தகப்பனையும் தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். முழுமையாக நம்மை நாமே வெறுத்து ஒதுக்க வேண்டும். அதுதான் சிலுவை கற்றுக் கொடுக்கின்ற 6வது அடையாளம். ஆண்டவர் முழுவதுமாக தன்னை முற்றிலுமாய் வெறுத்தவராய் இந்த உலகத்தில் நமக்காக தம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆக இந்த சிலுவையின் அடையாளங்களை நாம் தரித்தவர்களாய் இருக்கும் பொழுது மாத்திரம்தான் இந்த சிலுவையை குறித்து மேன்மை பாராட்ட முடியும். உங்களுக்கு எனக்கும் இந்த சிலுவையை அடையாளத்தை தரிப்பித்தவர்களாய் இருக்கின்றோம் என்ற நிச்சயம் இருக்கின்றதா? நமக்கு துன்பம் வரும் பொழுது, மரண அவஸ்தைகள் நம்மை தொடரும் பொழுது, அவமானங்கள் நமக்கு வரும் பொழுது, பரியாசம் வரும் பொழுது, நாம் ஒதுக்கி தள்ளப்படும் பொழுது, நம்மை நாமே வெறுக்கின்ற ஒரு நிலை வரும் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்கின்றோம்? ஒரு விஷயம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். சிலுவையின் அடையாளங்களை தரித்துக் கொள்ளுவோம். நாளை தினத்தில் இந்த சிலுவையில் ஏன் ஆண்டவர் இப்படியாக இத்தனை கஷ்டங்களை பட வேண்டும்? நாளை சிந்திக்கலாம். God bless you all.